சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள். ஒரு மனிதனின் வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்றிவிடக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கிறதா? பெரும்பாலும் இல்லை. ஆனால் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மெதுவாகவும். ஆழமாகவும் நிரந்தரமாகவும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அது பழக்கம். நாம் தினமும் என்ன செய்கிறோம் என்பதுதான் சில ஆண்டுகளுக்குப் பிறகு நாம் யார் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு நாள் அதிகாலையில் எழுந்தது பெரிய சாதனை அல்ல. ஆனால் பல மாதங்கள் தொடர்ந்து சரியான நேரத்தில் எழுவது ஒரு புதிய வாழ்க்கை முறையை உருவாக்குகிறது. ஒரு நாள் புத்தகம் படிப்பது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் தினமும் 10 பக்கங்கள் படித்தால் ஒரு வருடத்தில் பல 100 பக்கங்களை கடந்து விடலாம். ஒரு நாள் பணத்தை சேமிப்பது செல்வத்தை உருவாக்காது. ஆனால் ஒவ்வொரு மாதமும் வருமானத்தின் ஒரு பகுதியை ஒழுங்காக சேமித்து முதலீடு செய்வது பல ஆண்டுகளில் நிதி சுதந்திரத்தை உருவாக்கக்கூடும். இதுதான் பழக்கத்தின் சக்தி. உலகின் பல்வேறு சிந்தனை மரபுகளிலும் ஒரே கருத்து மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது. நாம் மீண்டும் மீண்டும் செய்வதே இறுதியில் நம்மை உருவாக்குகிறது. இந்த நூலில் உடல் நலம் முதல் மனநலம் வரை. உறவுகள் முதல் பணம் வரை. தனிப்பட்ட வளர்ச்சி முதல் ஆன்மீக அமைதி வரை வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளை மாற்றக்கூடிய 45 பழக்கங்களை பார்ப்போம். பக்கம் 1 வாழ்க்கையை மாறுவது இலக்குகள் அல்ல பழக்கங்கள். பலர் வாழ்க்கையில் பெரிய இலக்குகளை வைத்திருக்கிறார்கள். நான் பணக்காரராக வேண்டும். நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நான் ஒரு பெரிய தொழில் தொடங்க வேண்டும். நான் ஒரு நல்ல மனிதராக வேண்டும். நான் மனநிம்மதியாக வாழ வேண்டும். ஆனால் இலக்கு மட்டும் போதாது. ஒரு இலக்கு நமக்கு எங்கே செல்ல வேண்டும் என்பதை சொல்கிறது. ஒரு பழக்கம் அங்கே எப்படி செல்வது என்பதை சொல்கிறது. உதாரணமாக நான் 10 கிலோ எடை குறைக்க வேண்டும் என்பது இலக்கு. ஆனால் தினமும் சரியான உணவு சாப்பிடுவது. உடற்பயிற்சி செய்வது போதுமான தூக்கம் பெறுவது ஆகியவை பழக்கங்கள். நான் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பது இலக்கு. ஆனால் செலவுகளை கண்காணிப்பது. தேவையற்ற செலவுகளை குறைப்பது. தொடர்ந்து திறன்களை வளர்ப்பது. சேமிப்பது முதலீடு செய்வது ஆகியவை பழக்கங்கள். இதனால் ஒரு முக்கியமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் எதிர்காலம் நீங்கள் அடைய விரும்பும் இலக்குகளால் மட்டும் உருவாகாது. நீங்கள் தினமும் செய்யும் செயல்களால் உருவாகும். பெரிய மாற்றத்தை விரும்புபவர் முதலில் பெரிய செயலை தேட வேண்டியதில்லை. சிறிய செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரு சிறிய நல்ல பழக்கம் ஆரம்பத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதது போலத் தோன்றலாம். ஆனால் காலம் செல்லச் செல்ல அதன் தாக்கம் பெரிதாகும். ஒரு விதை மரமாக மாறுவது போல. ஒரு சிறிய பழக்கம் ஒரு புதிய வாழ்க்கையாக மாறலாம். பக்கம் 2 சிறிய பழக்கங்களின் மிகப்பெரிய சக்தி. ஒரு மனிதன் தினமும் ஒரு விழுக்காடு அளவுக்கு கூட முன்னேற முயற்சி செய்தால். அந்த முன்னேற்றம் காலப்போக்கில் மிகப்பெரிய மாற்றமாக மாறும். இது கணிதத்தை விட வாழ்க்கையின் ஒரு தத்துவம். நேற்றை விட இன்று சிறிது சிறப்பாக இருக்க வேண்டும். இன்று வாசித்த ஒரு பக்கம். இன்று செய்த 10 நிமிட உடற்பயிற்சி. இன்று சேமித்த சிறிய தொகை. இன்று தவிர்த்த ஒரு தேவையற்ற செலவு. இன்று கட்டுப்படுத்திய ஒரு கோபம். இன்று சொன்ன ஒரு நன்றி. இவை ஒவ்வொன்றும் சிறியதாக தெரியும். ஆனால் மனித வாழ்க்கை சிறிய செயல்களின் கூட்டுத்தொகை. ஒரு பெரிய வீடு ஒரு நாளில் உருவாகாது. ஒரு செங்கல் அதன் மேல் இன்னொரு செங்கல் என்று கட்டப்படும். அதேபோல் நல்ல வாழ்க்கையும் ஒரு பெரிய முடிவால் உருவாகாது. சிறிய முடிவுகள் தொடர்ச்சியான செயல்கள் பெரிய வாழ்க்கை மாற்றம். பழக்கத்தை உருவாக்கும்போது ஆரம்பத்தில் வேகம் தேவையில்லை. தொடர்ச்சி தேவை. ஒரு நாளில் 2 மணி நேரம் படித்து மறுநாள் முழுவதும் படிக்காமல் இருப்பதை விட. தினமும் 20 நிமிடங்கள் படிப்பது பல நேரங்களில் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு வாரம் கடுமையாக உடற்பயிற்சி செய்து பின்னர் பல வாரங்கள் நிறுத்துவதை காட்டிலும். தினமும் 15 to 30 நிமிடங்கள் தொடர்ந்து செயல்படுவது நிலையான வாழ்க்கை முறையை உருவாக்கும். அதனால் சிறியதாக தொடங்குங்கள். எளிதாக வைத்துக்கொள்ளுங்கள். தொடர்ந்து செய்யுங்கள். பக்கம் 3 உடல் நலம் வாழ்க்கையின் முதல் முதலீடு. உடல் நலம் இல்லாமல் பணம் புகழ் பதவி வெற்றி ஆகியவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியாது. உடல் என்பது நாம் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்த வேண்டிய ஒரே கருவி. அதனால் உடல்நலத்தை செலவாக பார்க்காமல் முதலீடாக பார்க்க வேண்டும். 1. அதிக தண்ணீர் குடிக்கும் பழக்கம். உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் கிடைப்பது அன்றாட செயல்பாடுகளுக்கு முக்கியமானது. தாகம் வந்த பிறகே தண்ணீர் குடிப்பதை விட. நாள் முழுவதும் ஒழுங்காக நீர் அருந்தும் பழக்கத்தை உருவாக்கலாம்.
ஆனால் எல்லோருக்கும் ஒரே அளவு தேவையில்லை. உடல் நிலை, காலநிலை, உடற்பயிற்சி போன்றவற்றைப் பொறுத்து தேவைகள் மாறும். 2. தினசரி இயக்கம். உடற்பயிற்சி என்றால் கட்டாயம் ஜிம்மில் பல மணி நேரம் செலவிட வேண்டும் என்பதில்லை. நடைப்பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங், சைக்கிளிங், ஸ்விமிங் போன்ற செயல்களும் உதவும். முக்கியமானது. உடலை தினமும் இயக்குவது. 3. இயற்கையான உணவுகளுக்கு முன்னுரிமை. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை குறைத்து காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள், முழுதானியங்கள், தேவையான புரதம் போன்ற சத்தான உணவுகளை உணவில் சேர்ப்பது நல்ல அடிப்படையாக இருக்கும். 4. தூக்கத்தை மதியுங்கள். தூக்கம் சோம்பேறித்தனம் அல்ல. அது உடலுக்கும் மூளைக்கும் மீளுருவாக்க நேரம். பல பெரியவர்கள் வேலை நேரத்தை திட்டமிடுகிறார்கள். ஆனால் தூக்க நேரத்தை திட்டமிடுவதில்லை. அது தவறு. தூக்கத்திற்கும் ஒரு நிரந்தர நேரத்தை கொடுங்கள். 5. தினசரி ஸ்ட்ரெச்சிங். நீண்ட நேரம் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு உடல் இயக்கம் மிகவும் முக்கியமானது. சிறிய ஸ்ட்ரெச்சிங் பழக்கம் கூட உடல் இயக்கத்தை மேம்படுத்த உதவலாம். பக்கம் 4. மனதை பயிற்சி செய்யும் பழக்கங்கள். உடலைப் போலவே மனதுக்கும் பயிற்சி தேவை. நாம் தினமும் எதை படிக்கிறோம், எதை பார்க்கிறோம், யாருடன் பேசுகிறோம், எதை பற்றி சிந்திக்கிறோம். இவை அனைத்தும் நமது மனநிலையை பாதிக்கின்றன. 6. தினமும் வாசியுங்கள். ஒரு புத்தகத்தை முடிப்பதை இலக்காக வைக்க வேண்டிய அவசியமில்லை. தினமும் 5 அல்லது 10 பக்கங்கள் படியுங்கள். ஒரு வருடம் கழித்து நீங்கள் எவ்வளவு அறிவைச் சேர்த்திருக்கிறீர்கள் என்று பாருங்கள். புத்தகம் படிக்கும் போது ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். இதிலிருந்து நான் என்னை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன எடுத்துக் கொள்ளப் போகிறேன். 7. நன்றியுணர்வு. நமக்கு இல்லாதவற்றை எண்ணிக்கொண்டே இருந்தால் வாழ்க்கை எப்போதும் குறைவாகவே தெரியும். நமக்கு ஏற்கனவே இருக்கும் விஷயங்களை கவனிக்கத் தொடங்கும் போது மனநிறைவு அதிகரிக்கலாம். தினமும் இரவு 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அவை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு நல்ல உணவு, ஒரு நண்பரின் அழைப்பு, ஒரு அமைதியான நாள், ஒரு குடும்ப தருணம். 8. தியானம். தியானம் என்பது எண்ணங்களை வலுக்கட்டாயமாக நிறுத்துவது அல்ல. எண்ணங்கள் வரும்போது அவற்றை கவனித்து மீண்டும் கவனத்தை ஒரு இடத்திற்கு கொண்டு வருவது. தினமும் 5 முதல் 10 வரை நிமிடங்களிலிருந்து தொடங்கலாம். 9. தெளிவான இலக்குகள். நான் வெற்றி பெற வேண்டும் என்பது தெளிவான இலக்கு அல்ல. அடுத்த 6 மாதங்களில் ஒரு புதிய தொழில்திறனை கற்றுக்கொள்வேன் என்பது தெளிவான இலக்காக இருக்கலாம். 10. நேர்மறையான சுய உரையாடல். நாம் நம்மிடம் பேசும் விதம் முக்கியம். என்னால் முடியாது என்பதற்கு பதிலாக இதை கற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். நம்பிக்கை என்பது பொய்யான நேர்மறை சிந்தனை அல்ல. சிரமம் இருந்தாலும் செயல்பட முடியும் என்ற நம்பிக்கை. பக்கம் 5. கவனம் இன்றைய காலத்தின் மிகப்பெரிய செல்வம். இன்றைய உலகில் தகவல் குறைவில்லை. ஆனால் கவனம் குறைந்து வருகிறது. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்ய முயற்சிப்பது உற்பத்தித்திறனை அதிகரிக்கும் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் பல நேரங்களில் அது கவனத்தை உடைக்கிறது. 11. நாளை முன்கூட்டியே திட்டமிடுங்கள். அடுத்த நாளின் முக்கியமான 3 பணிகளை இரவே எழுதுங்கள். காலை எழுந்தவுடன் இன்று என்ன செய்வது என்று குழப்பமடைய வேண்டாம். 12. டைம் பிளாக்கிங். உங்கள் நேரத்தை பிரித்து பயன்படுத்துங்கள். உதாரணமாக காலை ஆழமான வேலை, மதியம் கூட்டங்கள், மாலை குடும்ப நேரம், இரவு வாசிப்பு மற்றும் ஓய்வு. ஒவ்வொரு பணிக்கும் நேரத்தை ஒதுக்குவது கவனத்தை பாதுகாக்கும். 13. கவனச்சிதறல்களை குறைக்கவும். நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் நேரத்தை சிறிது சிறிதாக திருடுகின்றன. தேவையற்ற நோட்டிஃபிகேஷன்ஸ் ஐ அணைக்கலாம். வேலை நேரத்தில் தொலைபேசியை தள்ளி வைக்கலாம். 14. இடைவேளை எடுங்கள். தொடர்ந்து வேலை செய்வதே உற்பத்தித்திறன் அல்ல. மூளைக்கும் ஓய்வு தேவை. சிறிய இடைவேளைகள் கவனத்தை மீண்டும் திரட்ட உதவலாம். 15. தொடங்கியதை முடிக்கும் பழக்கம். பலர் புதிய விஷயங்களை தொடங்குவதில் ஆர்வமாக இருப்பார்கள். ஆனால் முடிப்பதில் சிரமப்படுவார்கள். ஒரு சிறிய பணியை தேர்ந்தெடுத்து அதை முழுமையாக முடிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். முடித்தல் நம்பிக்கையை உருவாக்குகிறது. பக்கம் 6. உறவுகள் வெற்றியின் மறைக்கப்பட்ட பகுதி. பணம் இருந்தாலும் உறவுகள் இல்லையென்றால் வாழ்க்கை வெறுமையாக இருக்கலாம். உறவுகளை கட்டுவதற்கு பெரிய பரிசுகள் தேவையில்லை. கவனம், மரியாதை, நம்பிக்கை, நேரம் ஆகியவை போதுமானவை. 16. கவனமாக கேளுங்கள்.
ஒருவர் பேசும்போது பதில் சொல்லுவதற்காக மட்டும் கேட்காதீர்கள். அவரை புரிந்துகொள்ள கேளுங்கள். 17. மரியாதையுடன் பேசுங்கள். நாம் சொல்வது சரியாக இருந்தாலும் அதை எப்படி சொல்கிறோம் என்பதும் முக்கியம். ஒரு வார்த்தை உறவை கட்டலாம். அதே வார்த்தை உறவை உடைக்கவும் முடியும். 18. தொடர்பில் இருங்கள். நமக்கு முக்கியமானவர்களை நினைவில் வைத்துக் கொள்வது மட்டும் போதாது. அவர்களிடம் பேச வேண்டும். ஒரு சிறிய தொலைபேசி அழைப்பு கூட ஒரு உறவை உயிருடன் வைத்திருக்கலாம். 19. உதவும் பழக்கம். எப்போதும் நமக்கு என்ன கிடைக்கும் என்று மட்டும் கேட்பதை விட, நான் என்ன உதவி செய்ய முடியும் என்று கேட்கும் பழக்கம் வாழ்க்கையை மாற்றும். 20. பாராட்டுங்கள். நல்லதை கவனித்து சொல்லுங்கள். நன்றி, நன்றாக செய்திருக்கிறீர்கள். உங்களை நான் மதிக்கிறேன். இந்த சிறிய வார்த்தைகள் உறவுகளில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம். பக்கம் 7. தனிப்பட்ட வளர்ச்சி. நேற்று இருந்த உங்களை வெல்லுங்கள். வாழ்க்கையில் போட்டி எப்போதும் மற்றவர்களுடன் இருக்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் மிக முக்கியமான போட்டி நேற்றைய உங்களுக்கும் இன்றைய உங்களுக்கும் இடையே. 21. தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். உலகம் வேகமாக மாறுகிறது. நேற்று வேலை செய்த ஒரு திறன் நாளை மட்டும் போதுமானதாக இருக்காமல் போகலாம். அதனால் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். 22. கம்ஃபோர்ட் ஜோன் ஐ விட்டு வெளியே வாருங்கள். புதிய அனுபவங்களை முயற்சி செய்யுங்கள். புதிய மனிதர்களை சந்தியுங்கள். புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். புதிய இடங்களுக்கு செல்லுங்கள். பயம் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இருக்கக்கூடும். 23. ஜர்னல் எழுதுங்கள். ஒவ்வொரு நாளும் சில வரிகள் எழுதுங்கள். இன்று என்ன நடந்தது. நான் என்ன கற்றுக்கொண்டேன். எதை மேம்படுத்த வேண்டும். எதற்காக நன்றி. இந்த 4 கேள்விகள் சுயபுரிதலை அதிகரிக்க உதவும். 24. சவால்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். சிரமம் வந்தவுடன் ஓடிவிடும் பழக்கத்தை மாற்றுங்கள். சிரமத்தை ஒரு ஆசிரியராக பாருங்கள். 25. முன்னேற்றத்தை அளவிடுங்கள். நான் முன்னேறுகிறேனா என்று உணர்வின் அடிப்படையில் மட்டும் தீர்மானிக்க வேண்டாம். எழுதுங்கள். அளவிடுங்கள். ஒப்பிடுங்கள். மாற்றத்தை பாருங்கள். பக்கம் 8. பணம் சம்பாதிப்பதை விட நிர்வகிப்பது முக்கியம். பணம் வாழ்க்கையின் எல்லாமும் அல்ல. ஆனால் பணத்தை பற்றிய தவறான பழக்கங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சினைகளை உருவாக்கலாம். பணம் என்பது ஒரு கருவி. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதே முக்கியம். 26. ஒவ்வொரு செலவையும் அறியுங்கள். என் பணம் எங்கே செல்கிறது என்ற கேள்விக்கு பதில் தெரிய வேண்டும். ஒரு மாதத்திற்கு செலவுகளை பதிவு செய்யுங்கள். உணவு, பயணம், வீட்டு செலவு, பொழுதுபோக்கு, கடன், சேமிப்பு, மற்றவை. எழுதாமல் பணத்தை நிர்வகிப்பது கடினம். 27. முதலில் சேமியுங்கள். சம்பளம் வந்தவுடன் மீதமிருந்தால் சேமிப்பேன் என்று நினைப்பதை விட, முதலில் சேமிப்பு பிறகு செலவு என்ற முறையை முயற்சி செய்யலாம். 28. வருமானத்தை விட குறைவாக வாழுங்கள். நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்தால் அதிக வருமானமும் உங்களை காப்பாற்றாது. அதனால் வாழ்க்கை முறையை வருமானத்திற்கு ஏற்றவாறு கட்டுப்படுத்துங்கள். 29. எதிர்காலத்திற்காக முதலீடு செய்யுங்கள். சேமிப்பு பாதுகாப்புக்கு உதவும். முதலீடு நீண்டகால வளர்ச்சிக்கு உதவக்கூடும். ஆனால் எந்த முதலீட்டிலும் ஆபத்து உள்ளது. தனிப்பட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற ஆலோசனை அவசியம். 30. நிதி இலக்குகளை அமைக்கவும். நான் பணக்காரராக வேண்டும் என்பது இலக்கு அல்ல. அடுத்த 12 மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அவசர நிதியாக உருவாக்க வேண்டும் என்பது அளவிடக்கூடிய இலக்கு. பக்கம் 9. வாழ்க்கை முறை மற்றும் மனநிறைவு. நவீன வாழ்க்கையில் நாம் பல பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் நமக்கு உண்மையில் தேவையானவை குறைவாக இருக்கலாம். 31. அதிகாலையில் எழுதல். அதிகாலை நேரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்க வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு நிலையான எழும் நேரம் இருந்தால் நாள் ஒழுங்காக அமைய உதவும். 32. இயற்கையுடன் நேரம் செலவிடுங்கள். மரங்கள், வானம், மழை, கடல், மலை, பூங்கா. இயற்கையுடன் சில நேரம் செலவிடுவது மனதிற்கு ஒரு இடைவெளியை வழங்குகிறது. 33. ஸ்கிரீன் டைம் ஐ கட்டுப்படுத்துங்கள். தொலைபேசி நமக்காக உருவாக்கப்பட்ட கருவி. அது நம்மை கட்டுப்படுத்தும் கருவியாக மாறக்கூடாது. 34. வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள். சுற்றுப்புற குழப்பம் மனதையும் பாதிக்கலாம். ஒவ்வொரு நாளும் 10 நிமிடங்கள் ஒழுங்குபடுத்துவதால் பெரிய குழப்பத்தை தவிர்க்கலாம். 35.
மகிழ்ச்சிக்கான நேரம். வாழ்க்கை முழுவதும் வேலை மட்டும் அல்ல. நண்பர்கள், குடும்பம், இசை, பயணம், பொழுதுபோக்கு, சிரிப்பு. இவற்றுக்கும் நேரம் தேவை. மகிழ்ச்சியை ஓய்வு பெற்ற பிறகு அனுபவிக்க வேண்டிய விஷயமாக நினைக்காதீர்கள். பக்கம் 10 குணநலம் மற்றும் ஒழுக்கம். திறமை உங்களை முன்னேற்றலாம். ஆனால் குணநலம் உங்களை நிலைத்திருக்கச் செய்யும். 36. நேர்மையாக இருங்கள். யாரும் பார்க்காத நேரத்தில் நாம் எப்படி நடக்கிறோம் என்பதே உண்மையான குணநலம். சிறிய பொய்கள் கூட காலப்போக்கில் நம்பிக்கையை உடைக்கலாம். 37. செல்ஃப் டிசிப்ளின். மனது விரும்பும்போது மட்டும் செய்வது ஒழுக்கம் அல்ல. மனது விரும்பாத நேரத்திலும் தேவையானதைச் செய்வதே சுயக்கட்டுப்பாடு. 38. கொடுத்த வாக்கை காப்பாற்றுங்கள். வாக்கு கொடுப்பதற்கு முன் யோசியுங்கள். கொடுத்த பிறகு முடிந்தவரை நிறைவேற்றுங்கள். நம்பிக்கை பல ஆண்டுகளில் உருவாகிறது. ஒரு தவறால் அது பாதிக்கப்படலாம். 39. தொடர்ச்சியாக இருங்கள். சிறந்த திட்டம் கூட்டல் தொடர்ச்சியின்மை சமன் குறைந்த விளைவு. சாதாரண திட்டம் கூட்டல் நீண்டகால தொடர்ச்சி சமன் பெரிய விளைவு. 40. பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். தவறு நடந்தால் எப்போதும் மற்றவரை குறை சொல்லாதீர்கள். முதலில் கேளுங்கள், இதில் என்னுடைய பங்கு என்ன. இந்த ஒரு கேள்வி மனிதனை வளர்க்கும். பக்கம் 11 ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கையின் நோக்கம். மனிதன் பணம் சம்பாதிக்கிறான், பதவி பெறுகிறான், வீடு கட்டுகிறான். ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கெல்லாம் அர்த்தம் என்ன. அந்த கேள்விதான் நோக்கத்தை தேடச் செய்கிறது. 41. உங்கள் ஏன் என்பதை அறியுங்கள். நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்கிறீர்கள். ஏன் பணம் சம்பாதிக்கிறீர்கள். ஏன் வளர விரும்புகிறீர்கள். உங்கள் ஏன் தெளிவாக இருந்தால் பல முடிவுகள் எளிதாகும். 42. அமைதியான நேரம். தினமும் சில நிமிடங்கள் எந்த சாதனமும் இல்லாமல் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களை நீங்களே கேளுங்கள், நான் சரியான பாதையில் செல்கிறேனா. 43. மைண்ட்ஃபுல்னஸ். சாப்பிடும்போது சாப்பிடுங்கள். நடக்கும்போது நடக்குங்கள். பேசும்போது கேளுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு செயலில் இருப்பது வாழ்க்கையை அனுபவிக்க உதவும். 44. பிறருக்கு உதவுங்கள். உதவி என்பது பணம் கொடுப்பது மட்டுமல்ல. ஒருவரை கவனமாக கேட்பது, ஒருவருக்கு அறிவுரை வழங்குவது, ஒரு திறனை கற்றுக் கொடுப்பது, ஒருவருக்கு நம்பிக்கை கொடுப்பது. இவையும் உதவிகளே. 45. நேர்மறையான அணுகுமுறை. நேர்மறை சிந்தனை என்றால் பிரச்சினை இல்லை என்று நடிப்பது அல்ல. பிரச்சினையை ஏற்றுக்கொண்டு, இதிலிருந்து நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்பது. பக்கம் 12 பழக்கம் எப்படி உருவாகிறது. ஒரு பழக்கம் பொதுவாக ஒரு தூண்டுதலிலிருந்து தொடங்குகிறது. அதன் பிறகு நாம் ஒரு செயலை செய்கிறோம். அதன் பின்னர் ஏதோ ஒரு நன்மை அல்லது திருப்தியை அனுபவிக்கிறோம். உதாரணம், காலை அலாரம் வலதுபுறம் நோக்கிய அம்பு எழுதல் வலதுபுறம் நோக்கிய அம்பு சிறிய வெற்றி உணர்வு. உணவுக்கு பிறகு வலதுபுறம் நோக்கிய அம்பு நடைப்பயிற்சி வலதுபுறம் நோக்கிய அம்பு உடல் லேசாக உணர்தல். இரவு வலதுபுறம் நோக்கிய அம்பு புத்தகம் வலதுபுறம் நோக்கிய அம்பு அமைதி. இந்த தொடர்புகளை நாம் திட்டமிட்டு உருவாக்கலாம். ஒரு புதிய பழக்கத்திற்கு 4 கேள்விகள். இதை எப்போது செய்வேன். எங்கே செய்வேன். எதற்கு பிறகு செய்வேன். செய்த பிறகு என்ன சிறிய வெகுமதி. உதாரணமாக, காலை பல் துலக்கிய பிறகு 5 நிமிடம் புத்தகம் படிப்பேன். இது நான் அதிகம் படிக்க வேண்டும் என்பதை காட்டிலும் தெளிவானது. பக்கம் 13 பழக்கத்தை எளிதாக்கும் ரகசியம். பலர் பழக்கத்தை உருவாக்கும்போது மிகப்பெரிய இலக்கை வைத்துக்கொள்கிறார்கள். நாளை முதல் தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி. தினமும் 50 பக்கங்கள் படிப்பேன். தினமும் 2 மணி நேரம் தியானம். சில நாட்களில் ஆர்வம் குறைந்துவிடுகிறது. அதனால் ஆரம்பத்தில் மிகச் சிறிய இலக்கை வைத்துக்கொள்ளுங்கள். 5 நிமிட நடை, 2 பக்க வாசிப்பு, 2 நிமிட தியானம், ஒரு சிறிய செலவு பதிவு, 1 நிமிட மேசை சுத்தம். நோக்கம் ஆரம்பத்தில் பெரிய விளைவை பெறுவது அல்ல. பழக்கத்தை மீண்டும் செய்யும் அடையாளத்தை உருவாக்குவது. ஒரு நாள், நான் படிக்கவில்லை என்று சொல்லாமல், நான் தினமும் படிக்கும் மனிதன் என்று உங்களை பார்க்கத் தொடங்குங்கள். இதுதான் அடையாள அடிப்படையிலான பழக்கத்தின் சக்தி. பக்கம் 14 கெட்ட பழக்கங்களை எப்படி குறைப்பது. நல்ல பழக்கங்களை உருவாக்குவது மட்டும் போதாது. கெட்ட பழக்கங்களை குறைக்கவும் வேண்டும். ஒரு கெட்ட பழக்கம் எளிதாக கிடைக்கும் சூழலில் அதை நிறுத்துவது கடினம். அதனால் சூழலை மாற்றுங்கள்.
தொலைபேசியை அதிகமாக பயன்படுத்துகிறீர்களா? அதை வேலை செய்யும் மேசையில் வைக்காதீர்கள். அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுகிறீர்களா? அதை வீட்டில் குவித்து வைக்காதீர்கள். படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? புத்தகத்தை கண்களுக்கு தெரியும் இடத்தில் வையுங்கள். சூழல் நமது முடிவுகளை அமைதியாக பாதிக்கிறது. ஒரு எளிய விதி. நல்ல பழக்கத்தை எளிதாக்குங்கள். கெட்ட பழக்கத்தை கடினமாக்குங்கள். மேலும் ஒரு முக்கியமான விஷயம். ஒரு தவறு நடந்தால் எல்லாவற்றையும் விட்டுவிடாதீர்கள். ஒரு நாள் தவறியது தோல்வி அல்ல. ஆனால் தொடர்ந்து தவறுவது பழக்கத்தை உடைக்கலாம். அதனால் ஒரு தவறு நடந்தால் அடுத்த வாய்ப்பில் திரும்புங்கள். பக்கம் 15 காலை நேர வாழ்க்கை முறை. ஒரு சிறந்த நாள் காலை நேரத்திலேயே உருவாக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் காலையை திட்டமிடுவது நாளின் கட்டுப்பாட்டை அதிகரிக்கலாம். ஒரு எளிய காலை முறை. 1. எழுந்தவுடன் தண்ணீர். 2. சில நிமிடங்கள் அமைதி. 3. உடல் இயக்கம். 4. அன்றைய 3 முக்கிய பணிகள். 5. சிறிய வாசிப்பு. 6. தேவையான சத்தான காலை உணவு. 7. தொலைபேசியை கட்டுப்படுத்துதல். முக்கியமானது. காலை எழுந்தவுடன் மற்றவர்கள் உருவாக்கிய தகவல்களை உடனே உட்கொள்ளாமல். முதலில் உங்கள் நாளை நீங்கள் உருவாக்க முயற்சி செய்யுங்கள். சமூக ஊடகங்களை திறந்தவுடன் பிறருடைய வாழ்க்கை உங்கள் கவனத்தை பிடித்துவிடும். அதற்கு பதிலாக முதலில் உங்கள் வாழ்க்கை. பிறகு உலகத்தின் சத்தம். பக்கம் 16 இரவு நேர பழக்கங்கள். நல்ல நாளை உருவாக்குவது மட்டும் போதாது. நல்ல நாளை முடிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும். இரவு 10 முதல் 20 வரை நிமிடங்கள் உங்களுக்காக ஒதுக்குங்கள். கேளுங்கள். இன்று நான் என்ன சாதித்தேன்? என்ன தவறு செய்தேன்? என்ன கற்றுக்கொண்டேன்? நாளை என்ன முக்கியம்? இன்று யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும்? பின்னர் அடுத்த நாளுக்கான முக்கியமான பணிகளை எழுதுங்கள். தூக்கத்திற்கு முன் அதிகப்படியான திரை நேரத்தை குறைப்பது பலருக்கு உதவலாம். உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயங்களை ஒரு குறிப்பேட்டில் எழுதிவிடுங்கள். அது மனதை இதை மறந்துவிடக்கூடாது என்ற நிலையில் இருந்து வெளியே வர உதவலாம். ஒரு நாள் முழுவதையும் குறை சொல்லாமல் முடிக்கவும். ஒவ்வொரு நாளும் முழுமையான நாளாக இருக்காது. சில நாட்கள் வெற்றி. சில நாட்கள் பாடம். இரண்டும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. பக்கம் 17 முதல் 30 வரை நாள் பழக்க மாற்ற திட்டம். அனைத்து 45 பழக்கங்களையும் ஒரே நாளில் தொடங்க வேண்டாம். அது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தும். முதலில் 3 பழக்கங்களை மட்டும் தேர்வு செய்யுங்கள். முதல் 10 நாட்கள் மிகச் சிறிய அளவில் செய்யுங்கள். உதாரணம் 5 நிமிட நடை. 5 பக்க வாசிப்பு. செலவு பதிவு. அடுத்த 10 நாட்கள் அதே பழக்கத்தை தொடருங்கள். நேரத்தை சிறிது அதிகரிக்கலாம். கடைசி 10 நாட்கள் அதை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு அட்டவணையில் குறியிடுங்கள். தொடர்ச்சியை பாருங்கள். ஒரு நாள் தவறினால் அடுத்த நாளே திரும்புங்கள். 30 நாட்கள் முடிந்ததும் உங்களிடம் கேளுங்கள். இந்த பழக்கம் என் வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது? பிறகு அடுத்த பழக்கத்தை சேர்க்கலாம். பக்கம் 18 முதல் 45 வரை பழக்கங்களையும் ஒருங்கிணைக்கும் வாழ்க்கை முறை. இப்போது 45 பழக்கங்களையும் ஒரே பார்வையில் பார்ப்போம். உடல். தண்ணீர். உடற்பயிற்சி. சத்தான உணவு. போதுமான தூக்கம். ஸ்ட்ரெச்சிங். மனம். வாசிப்பு. நன்றியுணர்வு. தியானம். இலக்குகள். நேர்மறை சுய உரையாடல். உற்பத்தித்திறன். நாள் திட்டமிடல். டைம் பிளாக்கிங். கவனச்சிதறல் கட்டுப்பாடு. இடைவேளை. பணிகளை முடித்தல். உறவுகள். கவனமாக கேட்பது. மரியாதை. தொடர்பில் இருப்பது. உதவி. பாராட்டு. வளர்ச்சி. தொடர்ந்து கற்றல். கம்ஃபோர்ட் ஜோன் ஐ தாண்டுதல். ஜர்னல். சவால்களை ஏற்றுக்கொள்ளுதல். முன்னேற்றத்தை அளவிடுதல். பணம். செலவு கண்காணிப்பு. முதலில் சேமிப்பு. வருமானத்திற்கு குறைவாக செலவு. எதிர்கால முதலீடு. நிதி இலக்குகள். வாழ்க்கை முறை. ஒழுங்கான எழுச்சி நேரம். இயற்கை. ஸ்கிரீன் டைம் கட்டுப்பாடு. சுத்தமான சூழல். மகிழ்ச்சிக்கான நேரம். குணநலம். நேர்மை. சுயக்கட்டுப்பாடு. வாக்கை காப்பது. தொடர்ச்சி. பொறுப்பு. ஆன்மீகம். வாழ்க்கையின் நோக்கம். அமைதி. மைண்ட்ஃபுல்னஸ். பிறருக்கு உதவி. நேர்மறையான அணுகுமுறை. இவை 45 தனித்தனி பழக்கங்கள் போலத் தெரிந்தாலும். உண்மையில் அவை ஒரே விஷயத்தை நோக்கி செல்கின்றன. சமநிலையான வாழ்க்கை. பக்கம் 19 வாழ்க்கையை மாற்றும் 10 ஆழமான விதிகள்.
விதி 1. முதலில் உங்களை மாற்றுங்கள், பிறகு சூழல் மாறும். விதி 2. சிறிய முன்னேற்றத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். விதி 3. ஒழுக்கம் உந்துதலை விட நம்பகமானது. விதி 4. உங்கள் கவனம் செல்லும் இடத்தில்தான் உங்கள் வாழ்க்கை வளர்கிறது. விதி 5. பணம் சம்பாதிப்பது ஒரு திறன், பணத்தை நிர்வகிப்பது இன்னொரு திறன். விதி 6. உறவுகளை உருவாக்குவது நேரம் எடுக்கும், உடைப்பது சில வார்த்தைகளே போதும். விதி 7. நீங்கள் கற்றுக்கொள்வதை நிறுத்தும் நாளிலிருந்து வளர்ச்சியும் மெதுவாகும். விதி 8. சூழலை மாற்றினால் சில பழக்கங்களை மாறுவது எளிதாகலாம். விதி 9. நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்களோ அந்த மனிதரைப் போல இன்று சிறிய செயல்களைச் செய்யத் தொடங்குங்கள். விதி 10. நிலையான வெற்றி என்பது ஒரு பெரிய வெடிப்பு அல்ல, நீண்ட கால சிறிய முன்னேற்றங்களின் விளைவு. பக்கம் 20. நிறைவுரை. உங்கள் புதிய வாழ்க்கை இன்று தொடங்கலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நாளை தேவையில்லை. அடுத்த மாதமும் தேவையில்லை. புதிய வருடமும் தேவையில்லை. இன்று போதும். ஆனால் இன்று எல்லாவற்றையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம். ஒரு பழக்கத்தை மட்டும் தேர்வு செய்யுங்கள். அதை சிறியதாக மாற்றுங்கள். அதை உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே இருக்கும் ஒரு பழக்கத்துடன் இணைக்குங்கள். அதை தினமும் செய்யுங்கள். பிறகு இன்னொரு நல்ல பழக்கத்தை சேருங்கள். ஒரு வருடம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கலாம். உடல் சிறிது ஆரோக்கியமாக இருக்கலாம். மனம் அமைதியாக இருக்கலாம். பணம் ஒழுங்காக இருக்கலாம். உறவுகள் நெருக்கமாக இருக்கலாம். வேலைகளில் கவனம் அதிகமாக இருக்கலாம். தன்னம்பிக்கை உயர்ந்திருக்கலாம். வாழ்க்கையின் நோக்கம் தெளிவாக இருக்கலாம். அதுதான் பழக்கத்தின் உண்மையான சக்தி. நாம் ஒவ்வொரு நாளும் எடுக்கும் சிறிய முடிவுகள் நமது எதிர்காலத்தின் செங்கற்கள். ஒரு நல்ல நாள் மட்டும் வாழ்க்கையை மாற்றாது. ஆனால் நல்ல நாட்களை உருவாக்கும் பழக்கங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். எனவே இன்று உங்களிடம் 3 கேள்விகளை மட்டும் கேளுங்கள். 1. நான் எந்த ஒரு பழக்கத்தை தொடங்க வேண்டும். 2. எந்த ஒரு கெட்ட பழக்கத்தை குறைக்க வேண்டும். 3. இந்த மாற்றத்தை இன்று நான் செய்யக்கூடிய மிகச்சிறிய செயல் என்ன. அந்த 3வது கேள்விக்கான பதிலை கண்டுபிடியுங்கள். பின்னர் அதை செய்யுங்கள். சிறியதாக இருந்தாலும் செய்யுங்கள். மெதுவாக இருந்தாலும் செய்யுங்கள். ஆனால் தொடர்ந்து செய்யுங்கள். ஏனெனில் நீங்கள் உங்கள் இலக்குகளின் உயரத்திற்கு எப்போதும் உயர்வதில்லை. நீங்கள் தினமும் கடைப்பிடிக்கும் பழக்கங்களின் தரத்திற்கு ஏற்ப உங்கள் வாழ்க்கை உயர்கிறது. வாழ்க்கையை மாற்ற பெரிய வாய்ப்புக்காக காத்திருக்க வேண்டாம். சிறிய நல்ல பழக்கங்களால் பெரிய வாழ்க்கையை கட்டத் தொடங்குங்கள். இறுதி நினைவுரை. சிறிய பழக்கம் சிறிய மாற்றம். சிறிய மாற்றம் புதிய நடைமுறை. புதிய நடைமுறை புதிய குணம். புதிய குணம் புதிய வாழ்க்கை. இன்று ஒரு நல்ல பழக்கத்தை தொடங்குங்கள். நாளை அதையே தொடருங்கள். ஒரு வருடம் கழித்து உங்கள் வாழ்க்கையை நீங்களே ஆச்சரியத்துடன் பாருங்கள். சிறிய பழக்கங்கள் பெரிய மாற்றங்கள். சிறந்த வாழ்க்கை.